ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த வெயிலுக்கு ஏத்த செம்ம டேஸ்டான வெங்காய தயிர் கறி தாங்க பார்க்க போறோம். வெயில்ல ரசம் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த வெங்காய தயிர் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெங்காய தயிர் கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேங்க. தயிரை கட்டி எதுவும் இல்லாம நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். நல்லா கிரீமியா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இதோடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனைக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 வரமிளகாவை 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். காரம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல வரமிளகா, பச்சை மிளகா, மிளகா பொடியும் சேர்க்க போறோம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்தது எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்துட்டீங்கன்னா பொடி சேர்த்துருக்கறனால கருகிரும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு இப்ப நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தயிர்ல சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தயிரோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. நறுக்கின மல்லித்தலை 1 கை அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்க தண்ணி சேர்த்து தயிர் கறி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் தாளிச்ச பாத்திரத்துல ஒரு 1/2 கப் பால் சேர்த்து எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான வெங்காய தயிர் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடா சாதத்தோடையும் இல்ல பழைய சாதத்தோடையும் நீங்க வச்சு சாப்பிடலாங்க. சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெங்காய தயிர் கறியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. வெறும் வெங்காய தயிர் கறி வச்சு சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்குங்க. இதோட ஊறுகாவும் அப்பளமும் அடகாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.